ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் அண்ட் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான மசியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மசியல் பார்த்திங்கன்னா கீரை மசியல் தான். பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை வச்சு மசியல் தான். ரொம்ப சிம்பிள். அதே சமயத்தில் நமக்கு கீரைனால ரொம்ப ஹெல்த்துன்னு தான். இப்போ வாங்க நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம். இப்போ கீரை பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கட்டு கீரை நல்லா நல்லா கழுவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே இது ரொம்ப சிம்பிளான அது கீரை தான் இது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். நான் எந்த பருப்பு எதுவுமே நான் சேர்க்கல பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் பார்த்துடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இந்த கீரை மசியல் உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் சாதம், அப்புறம் இந்த காரக்குழம்பு இதெல்லாம் சைடில் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ மிளகாய் வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 3 மிளகாய் வத்தல் 2ஆ கிள்ளி இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை தாளித்து இதில் சேர்த்துடலாம். உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது சேர்க்க வேணாம். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேகாது கீரை. கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன் நான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.